வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சங்கமம் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. so that நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த வீட்டுக்கு வரப்போகும் மருமகள் நீ உன் வீட்டை ஒரு முறை பார்த்துக்கொள் என்றான் அனந்த் கேட்டை திறந்து கொண்டே. அந்த தெருவில் இதுதான் சின்ன வீடாக இருக்க வேண்டும். உள்ளே காலடி எடுத்து வைத்த ரோஜா ஒரு கணம் நாலா பக்கமும் கண்களை சுழற்றி பார்த்தாள். சின்னதாக இருந்தாலும் அழகாக பராமரிக்கப்பட்ட பூந்தோட்டம். வீட்டுக்கு இருபுறமும் காலி இடம் இருந்தது. வராண்டாவில் 4 பிரம்பு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. சட்டை பையில் இருந்து சாவியை எடுத்து அனந்த் பூட்டை திறந்து வாசற்கதவை அகலமாக திறந்தான். முன்னறையில் காலடி எடுத்து வைத்த ரோஜா ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுவிட்டாள். தரையில் சிவப்பும் நீல வர்ணமும் கலந்த அழகிய பூ வேலைப்பாடு மிகுந்த விலை உயர்ந்த கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. அறை நடுவில் அழகான சோஃபா செட், கதவு ஜன்னல்களில் தொங்கிய திரைச்சீலைகள், கீழே விரிக்கப்பட்ட கம்பளம் எல்லாமே மேட்சிங்கா இருந்தன. அந்த அறை பார்க்க எளிமையாகவும் அதே சமயத்தில் அற்புதமாகவும் இருந்தது. டிராயிங் அறையை ஒட்டி விஜயின் ஆபீஸ் அறை இருந்தது. முன் அறையை தாண்டி உள்ளே போனால் கொஞ்சம் பெரிய ஹால், அதை அடுத்து சமையல் அறை. இதுதான் எங்கள் சமையல் அறை. வெறுமே சாத்தியிருந்த கதவுகளை திறந்து கொண்டே சொன்னான். அவன் பின்னாலேயே நின்றிருந்த ரோஜா உள்ளே எட்டி பார்த்தாள். வியப்பினால் அவள் கண்கள் அகல விரிந்தன. அந்த அறை மற்ற அறைகளை விட தூய்மையாக இருந்தது. மேடை மீது கேஸ் ஸ்டவ், அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட பாத்திரங்கள், தட்டுகள் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்தன. அலமாரியில் மளிகை சாமான்கள், நிரம்பிய பாட்டில்கள், சமையலுக்கு தேவையான அரிவாள் மணையில் இருந்து தேங்காய் துருவி கை துடைக்கும் துணி வரை எல்லாம் கண்ணுக்கு எதிரில் நேர்த்தியாக அடுக்கியிருந்தன. புதிதாக உள்ளே வந்தவர்கள் கூட சட்டென்று சமையலை முடித்து விடலாம். பெண்கள் இருக்கும் வீட்டில் கூட இவ்வளவு சுத்தமும் நேர்த்தியும் இருக்காதோ என்னவோ. அந்த வீட்டையும் அதை அழகாக வைத்திருந்த நேர்த்தியையும் பார்த்தால் அந்த வீட்டு தலைவி இதெல்லாம் செய்துவிட்டு வெளியில் சென்றிருப்பது போலவும் எந்த கணமும் திரும்பி விடுவாள் என்பது போலவும் தோன்றியது. இதெல்லாம் யாருடைய வேலை? பாராட்டுவது போல சொன்னாள் ரோஜா. வேறு யாரு? எங்க விஜய்தான். அவனோட ரொம்ப கஷ்டம். எடுத்த பொருளை அதே இடத்தில் வைக்கணும் அவனுக்கு. என்ன காகிதம் கீழே விழுந்தாலும் உடனே குப்பை கூடையில் போட்டு விட்டுத்தான் மறுவேலை. சில சமயம் பொருட்களை இடம் மாற்றி வைத்துவிட்டு நான் தான் திட்டு வாங்குவேன் என்றான் அனந்த். நீ எந்த விஷயத்தில் தான் அவனிடம் திட்டு வாங்காமல் இருக்க? மனதில் எண்ணிக்கொண்டாள் ரோஜா. இதெல்லாம் விஜயோட திறமை என்று அனந்த் சொன்னாலும் ரோஜாவின் மனம் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தது. இருந்தாலும் இதென்ன, ஆண்கள் மட்டும் இருக்கும் வீடு என்றால் கலைபரமாய் பார்த்ததும் பெண் பிள்ளை இல்லாத வீடு என்று தெரிய வேண்டாமா? இந்த வீடு இருக்கும் நேர்த்தியை பார்த்தால் இந்த வீட்டு தலைவனுக்கு ஒரு பெண்ணின் உதவி தேவைப்படாது போல் தோன்றுகிறதே. இவ்வளவு கச்சிதமாய் ஒழுங்குமுறையாய் வீட்டை நிர்வகிக்கும் ஆணுக்கு உண்மையிலேயே ஒரு பெண்ணின் தேவை ஏற்படாது என்பதோடு அவள் இருந்தாலும் லட்சியப்படுத்த மாட்டான் என்று தோன்றியது. இம்மாதிரி இருப்பவர்கள் தனிமையிலும் சரி, மனைவியின் அருகாமையிலும் சரி நெகிழ மாட்டார்கள். பிரம்மச்சாரிகளின் வீடு இவ்வளவு துப்புரவாயிருந்தது ரோஜாவுக்கு பிடிக்கவில்லை. உங்க விஜய்தான் இதெல்லாம் செய்தானா? பளபளக்கும் தட்டுக்கள், கிண்ணங்கள் அவன் தேய்த்து வைத்ததுதானா? வீட்டு வேலைகளை நன்றாக செய்வான் போலிருக்கே என்றாள் ரோஜா. எங்க விஜய் பாத்திரங்களை தேய்ப்பதா? புரியாதவன் போல பார்த்தான் அனந்த். பின்ன இதெல்லாம் அவனோட திறமை என்று சொன்னாயே. ஓ அதுவா? நல்லா இருக்கு நீ சொல்வது. நான் சொன்னதன் அர்த்தம் அது இல்லை. எங்கள் வேலைக்காரி லக்ஷ்மி செய்வாள் இவனுடைய மேற்பார்வையில் என்றான் அனந்த். அப்படி சொல்லு. கடைசியில் இந்த திறமையெல்லாம் ஒரு பெண்ணோடது தானே.
லக்ஷ்மி எல்லோருடைய வீட்டிலும் இவ்வளவு நன்றாக வேலை செய்வாள் என்று நீ நினைத்தால் அது தவறான கணிப்பு ரோஜா. உங்க லக்ஷ்மிக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? இந்த வீட்டில் இவ்வளவு சிரத்தை வைக்கணும் என்றால் விஜயிடம் அவளுக்கு ஏதாவது தனி அபிமானம் இருக்குமோ? ரோஜாவின் கண்களில் நிழலாடிய சந்தேகத்தை கண்டு கொண்டான் அனந்த். பெண்களுக்கே சந்தேகம் அதிகம் என்பாங்க, அது உண்மைதான் போலிருக்கு. விளையாட்டாய் சொன்னான் அனந்த். லக்ஷ்மிக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கும். நல்ல வைரம் பாய்ந்த உடம்பு. வேலையில் இறங்கிவிட்டாள் என்றால் 10 ஆளுக்கு சமம். 100 பேர் வந்தாலும் பதில் சொல்ல முடியும் அவளால். ஆனால் எங்க விஜயிடம் மட்டும்தான் கொஞ்சம் பணிவாய் நடந்து கொள்வாள். எதுக்காக இந்த தனி மரியாதை? முன்னொரு தடவை அவளுடைய மகன் கொலை வழக்கில் மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு போனான். விஜய் அந்த கேஸை எடுத்துக்கொண்டு திறமையுடன் வாதாடியதால் அவளுடைய மகனுக்கு தூக்கு தண்டனை தப்பியது. இதற்காக விஜய் பணம் ஏதும் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த நன்றி விசுவாசம் லக்ஷ்மிக்கு நிறையவே இருக்கு. விஜய் போன்ற மனிதனுக்கு கருணை உள்ளமும் இரக்கப்படும் சுபாவமும் இருக்க முடியுமா? ரோஜாவின் மனம் ஏற்க மறுத்தது. ஆனந்த் சமையல் அறையில் நுழைந்து கொண்டே கேட்டான், உனக்கு காஃபி வேணுமா டீயா? வெறும் காஃபி தானா? கொஞ்சுவது போல கேட்டாள் ரோஜா. டிஃபன் ஏதாவது வேணுமா? என்ன வேணுமோ சொல்லு, சட்டென்று பண்ணக்கூடியதாய். ரவை உப்மா? ஓகே, கிராண்டட். அனந்த் அடுப்பை பற்ற வைத்தான். ரோஜா மளமளவென்று தேவையான பொருட்களை எடுத்து கொடுத்தாள். இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் நறுக்கி தந்தாள். 2 தக்காளி போட்டால் நன்றாக இருக்கும். அனந்த் சொன்னதும் ரோஜா தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வைத்தாள். அவன் மனம் வேறு ஏதோ யோசனையில் மூழ்கிவிட்டது. இந்த வீட்டை, முக்கியமாய் இந்த சமையல் அறையை, அமைதியான சூழ்நிலையை பார்த்த எந்த பெண்ணுக்கும் இந்த வீட்டு தலைவியானால் நன்றாயிருக்கும் என்ற விருப்பம் ஏற்படாமல் போகாது. உப்புமாவும் காஃபியும் 10 நிமிடங்களில் தயாராகிவிட்டன. அனந்த் பிளாஸ்கில் காஃபியை ஊற்றி உப்புமாவை தட்டுக்களில் எடுத்து வைத்தான். மாடிக்கு போய் சாப்பிடலாம். அந்த போர்ஷனையும் பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்த பரிசுகளையும் காண்பிக்கிறேன் என்றான் அனந்த். ரோஜா தலையசைத்து சம்மதம் தெரிவித்தாள். அனந்த் ட்ரேயை எடுத்துக்கொண்டு படி ஏற ரோஜா வாட்டர் ஜக், டம்ளர்களை எடுத்துக்கொண்டு அனந்தை பின்தொடர்ந்தாள். மாடி போர்ஷன் கீழே இருப்பதை விட சின்னதாக இருந்தது. தெருப்பக்கம் பால்கனி, எதிர் எதிர் திசையில் 2 அறைகள். ஒன்று விஜயின் ஸ்டடி ரூம், மற்றது அவர்களின் படுக்கை அறை. மற்ற இடமெல்லாம் காலியாக விடப்பட்டிருந்தது. வெயில் காலத்தில் கட்டில் போட்டுக்கொண்டு படுத்து கொள்ளலாம். விஜயின் ஸ்டடி ரூமில் ஒரு பக்கம் கண்ணாடி பீரோ நிறைய சட்ட புத்தகங்கள் அடுக்கி இருந்தன. மேஜை மீது ஃபைல்கள், என்கேஜ்மெண்ட் பேட், போன் இருந்தன. ஒரு ஓரமாய் பழங்காலத்து ஈஸி சேர் இருந்தது. களைப்பா இருக்கும்போது விஜய் அதில் ஓய்வு எடுத்துக் கொள்வானாம். அன்று அனந்த் வராண்டாவில் இருந்த டீ பாயை எடுத்து வந்து 2 கட்டில்களுக்கு நடுவில் போட்டு அதன் மீது ட்ரேயை வைத்தான். கட்டில்கள் 2ம் ஒரே விதமாக இருந்தன. அதன் மீது விரிக்கப்பட்ட விரிப்புகள், தலையணைகள், கால் மாட்டில் மடித்து வைக்கப்பட்டிருந்த போர்வைகள் எல்லாம் ஒத்தாற்போல மாறுபாடு இல்லாமல் ஒரே விதமாயிருந்தன. உட்கார்ந்து கொள் ரோஜா என்றான் அனந்த் தன்னுடைய கட்டில் மீது அமர்ந்து கொண்டே. ரோஜா விஜயின் கட்டில் மீது பட்டும் படாதவாறு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள். கொஞ்சம் கொஞ்சமாய் உப்மாவை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டு கொண்டே அறையை ஒரு நோட்டம் விட்டாள். 2 கட்டில்கள் போடப்பட்டு இருந்தாலும் அறை இன்னும் விசாலமாகத்தான் இருந்தது. தரையில் பச்சை நிற கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. ஓரமாய் 2 கோத்ரெஜ் பீரோக்கள் இருந்தன. 2 கட்டில்களுக்கு நடுவில் தலைமாட்டில் சின்ன டேபிள், அதன் மீது டேபிள் லேம்ப் இருந்தது. அட்டாச்டு பாத்ரூம். அனந்த் விஜய் வீட்டில் இருக்கும்போது பெரும்பாலும் இந்த அறையில் தான் இருப்பார்களாம். அனந்த், இதெல்லாம் உன்னுதுதானா? ரோஜாவின் கண்கள் ஆர்வத்தால் மின்னின. எல்லாமே என்னோடதுதான். விஜய்க்கு இதுல எந்த உரிமையும் கிடையாதா? எப்படி இருக்கும்? இதெல்லாம் எங்க அம்மாவின் பிறந்த வீட்டு சொத்து. விஜயோட அம்மா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவள் இறந்த பிறகு எங்க அப்பா அம்மாவை 2வது கல்யாணம் செய்து கொண்டு
வீட்டோடு மாப்பிள்ளையாய் வந்து விட்டார். எங்க தாத்தா, அதான் அம்மாவின் அப்பா, ரொம்ப நல்லவரானதால் எங்க அப்பா சின்ன வயதிலேயே இறந்து விட்ட போதும் விஜய்க்கும் ஆதரவளித்து படிக்க வைத்தார். ரோஜாவுக்கு ஏனோ மகிழ்ச்சியாயிருந்தது. அப்படின்னா விஜய்க்கு இந்த வீட்டில் அவனுக்குன்னு எதுவுமே கிடையாது, அப்படித்தானே என்றாள். ஆனந்த் தலையை சொரிந்து கொண்டான். ஒண்ணுமே இல்லாமல் என்ன, அவனுடைய அறையில் இருக்கும் அந்த குண்டு குண்டு புத்தகங்கள் எல்லாம் அவனோடதுதான். புத்தகங்கள் விஷயம் இருக்கட்டும், ஒருவேளை உங்க இருவருக்கும் இடையே கருத்து வேற்றுமை வந்தால், எனக்கு அவனை கண்டால் பிடிக்கவில்லை என்றால், என்க வருங்கால மனைவிக்கு அவனை கண்டால் பிடிக்கவில்லை என்று வைத்துக்கொள். அப்போ நான் மிஸ்டர் விஜய் கெட் அவுட் என்றால் கட்டின துணிமணியோட வீட்டில இருந்து வெளியேறித்தான் ஆகணும். அந்த எண்ணமே ரோஜாவுக்கு உற்சாகம் கொடுத்தது. ஒண்ணும் இல்லாதவனுக்கு எதை வைத்து அந்த திமிரு, எதுக்காக அந்த அகம்பாவம்? அனந்த், அவனோட வருமானம் எப்படி என்றாள். வர்ற வருமானம் அந்த புத்தகங்கள் வாங்கவே சரியாக இருக்கும். ஒவ்வொன்றும் என்ன விலை தெரியுமா? ரோஜாவுக்கு இன்று ரொம்ப உற்சாகமாயிருந்தது. விஜயின் உண்மை சொரூபம் தெரிந்த பிறகு மனமெல்லாம் சந்தோஷம் நிறைந்து விட்டது. நாட்டியம் ஆட வேண்டும் போல் பொங்கி வந்த உவகையை கட்டுப்படுத்தி கொண்டே காஃபியை பருகினாள். அனந்துடன் பேசியவாறே அவனுக்கு வந்த பரிசுகளை பார்வையிட்டாள். ரோஜாவின் பார்வை சட்டென்று ஓரிடத்தில் நின்றுவிட்டது. விஜய் கட்டிலில் இருந்த தலையணையின் உரை ரொம்ப பழசாக கிழியும் நிலையில் இருந்தது. நடுவில் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ரோஜா பூவும் ஒரு ஓரத்தில் விஜய் என்று தமிழில் கோணல் மாணலாய் தைக்கப்பட்ட எழுத்துக்களும் தென்பட்டன. நூலின் வர்ணமும் கிட்டத்தட்ட வெளுத்து போய் சில இடங்களில் நூல் பெயர்ந்தும் காணப்பட்டது. ரோஜா அந்த தலையணையை எடுத்து மடியில் வைத்து கொண்டே, என்ன அனந்த், இவ்வளோ பழசா இருக்கே, யாராவது அன்பளிப்பாக கொடுத்ததா என்று கேட்டாள். தனக்கு வந்த பரிசுகளை ரோஜாவிடம் காண்பித்து விட்டு மறுபடியும் பீரோவின் உள்ளே வைத்து கொண்டிருந்த அனந்த் திரும்பி பார்த்து நெற்றியை சுளித்து ஆமாம் என்றான். யார் கொடுத்தது? விஜய் அவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்து வரும் இந்த நினைவு சின்னம் யாருடையதா இருக்கும் என்ற ஆர்வத்துடன் தலை உயர்த்தி கேட்டாள். அவனுடைய அம்மா தைத்தது. ரோஜா திகைத்து போனவளாய் பார்த்தாள். எந்த காலத்துதோ அந்த உரையை பார்த்தாலே தெரியவில்லையா? இன்றோ நாளையோ அவனுடைய பிறந்த நாளோ இல்லை அவங்க அம்மா இறந்து போன நாளுன்னு நினைக்கிறேன். வருடத்தில் இந்த 2 நாட்கள் மட்டும் அதை உபயோகித்து விட்டு மறுபடியும் பீரோவில் பத்திரமாய் வைத்து விடுவான். அர்த்தமில்லாத சென்டிமெண்ட்டும் அவனும். எனக்கு முட்டாள்தனமாய்ப்படும். அதை வண்ணானுக்கு கூட போட மாட்டான். தானே தோய்த்து இஸ்திரி செய்து கொள்வான். அது அனந்த் ஈடுபாடின்றி சொன்ன இந்த விஷயத்தை ரோஜா ரொம்ப ஆர்வமாய் கேட்டுக்கொண்டாள். அவனுடைய அம்மா தைத்து தந்ததா அது? இத்தனை வருடங்களாய் அதை பத்திரமாய் வைத்திருக்கிறானா? கல்மனம் படைத்த அவனிடம் இது போன்ற மென்மையான உணர்வுகள் கூட இருக்கின்றனவா? ரோஜாவால் நம்ப முடியவில்லை. அனந்த் விஜயின் சிறு வயது பற்றிய தனக்கு நினைவு இருக்கும் 1-2 நிகழ்ச்சிகளை சொல்லிக் கொண்டிருந்தான். ரோஜா அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பதாக பாவனை புரிந்து கொண்டே தலையணை உரை மீது விஜய் என்று எழுதியிருந்த இடத்தில் கொஞ்சம் காஃபியை சிந்திவிட்டு அனந்த் பார்க்காத போது அதை மறுபடியும் பழைய இடத்தில் வைத்து விட்டாள். அந்த காஃபி கரையை பார்க்கும்போது விஜய் முகம் எப்படி மாறும் என்ற குரூர எண்ணம் ரோஜாவுக்கு உண்டாயிற்று. காஃபி குடித்து முடித்ததும் கட்டிலை விட்டு எழுந்த ரோஜா ஜன்னல் அருகில் வந்து நின்றாள். திரை சீலையை சற்று நகர்த்தி தெருவை பார்த்தாள். அங்கிருந்து பார்க்கும்போது அந்த தெருவில் இருபுறமும் தென்பட்ட பங்களாக்கள் தம் எஜமானர்களின் சமுதாய அந்தஸ்தை பறை சாற்றுவது போல கம்பீரமாய் காட்சியளித்தன. ரோஜாவின் மனசில் தான் வசிக்கும் தெருவின் தோற்றம் நினைவுக்கு வந்தது. பொறாமை ஏற்பட்டது. 2 இடங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மனதில் பளீரென்று தைத்தது. ரோஜா பார்த்து கொண்டிருக்கும் போதே அனந்த் வீட்டுக்கு எதிர் வரிசையில் இருக்கும் பங்களா முன் நீளமான கருப்பு நிற கார் ஒன்று வந்து நின்றது. அந்த காரில் இருந்து கிட்டத்தட்ட ரோஜாவின் வயது இருக்கும் ஒரு பெண்ணும் அவளுடன் சுமார் 10 வயது நிரம்பிய பெண்ணும் இறங்கினார்கள்.
இருவரின் கைகளிலும் பெரிய பெரிய பாக்கெட்டுகள் இருந்தன. அதை தவிர டிரைவர் சில பாக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் பின்னால் சென்றான். ரோஜா கண் இமைக்காமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். இதற்குள் எப்போது வந்து நின்றானோ தெரியவில்லை. ரோஜாவின் பின்னால் வந்து நின்று அனந்த், ரோஜா, அந்த கருப்பு நிற கார் தெரிகிறதே, அந்த வீடு வேணுகோபாலன் மாமாவுடையது. காரில் இருந்து இறங்கியவர்கள் அவருடைய பெரிய மகள் லாவண்யா, சின்னவள் ராதை. ரோஜா பின்னால் திரும்பி அனந்தை பார்த்தாள். வேணுகோபாலன் என்றால் நினைவுபடுத்திக் கொள்வது போல பார்த்தாள். அன்னைக்கு நீ எங்க விஜயோடு பார்க்கில் பார்த்தாயே? ஆமாம். ரோஜாவுக்கு சட்டென்று நினைவுக்கு வந்து விட்டது. ஏனோ தெரியவில்லை, அன்று பார்த்த வேணுகோபாலனின் கம்பீரமான உருவம் அவள் மனதில் ஆழமாய் பதிந்து விட்டது. அவருடைய மகள்கள்தான் என்றான் அனந்த். ரோஜா இந்த தடவை கவனித்து பார்த்தாள். அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். ரோஜா அந்த வீட்டை பார்த்தாள். சுற்றிலும் ஒழுங்காக பராமரிக்கப்பட்ட தோட்டத்துடன் பெரிய பங்களாவாக காட்சியளித்தது. அனந்த், நீ அந்த மாதிரி பெரிய வீடு ஏன் வாங்கிக் கொள்ள கூடாது? எந்த மாதிரி? ரோஜா விரலால் சுட்டி காட்டினாள். இந்த சின்ன வீட்டையே பராமரிக்க முடியலை. நாளில் பெரும் பகுதியை வெளியில் கழித்துவிடும் எங்களுக்கு இதைவிட பெரிய வீடு எதற்கு? ரோஜாவுக்கு அனந்தின் பேச்சில் உடன்பாடு ஏற்படவில்லை. இவ்வுலகில் நிறைய பேர் இப்படித்தான். கடவுள் கொடுத்த செல்வத்தை சிக்கனம் என்ற பெயரில் அனுபவிக்கவே மாட்டார்கள். நடுத்தர குடும்பங்களின் நிலைமை இன்னும் மோசம். சிக்கனம் சேமிப்பு என்ற சுழலிலேயே சிக்கி அதிலேயே வாழ்க்கையை முடித்து கொண்டு விடுவார்கள். திடீரென்று ரோஜாவுக்கு தான் இங்கு வராமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும் என்று தோன்றியது. இதையெல்லாம் பார்த்த பிறகு மனதில் ஏதோ அதிருப்தி, வெறுமை சூழ்ந்து கொள்ளத் தொடங்கியது. தான் விரும்பினால் இதெல்லாம் தனக்கு சொந்தமாகும், சந்தேகமே இல்லை. ஆனால் அனந்தின் மனைவியாய் ஆக வேண்டும் என்றால் தன் உயிருக்கும் மேலான ஒன்றை அதற்கு ஈடாய் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் தனக்கு இருக்கும் ஒரே ஒரு இனிய கனவை பணயமாய் வைக்க வேண்டும். எந்த நிலையிலும் ஒன்றை பெறுவதற்காக மற்றொன்றை இழக்கக்கூடாது. அதிலும் உயிருக்கு மேலாய் மதிக்கும் ஒன்றை இழக்கக்கூடாது. அனந்த் ரோஜாவின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்று கையை நீட்டி திரை சீலையை இழுத்து மூடினான். ரோஜா என்று மென்மையாக விழித்தான். என்ன அனந்த்? சகஜமாக அவன் பக்கம் பார்த்தாள் ரோஜா. ரோஜா. அனந்தின் குரல் வித்தியாசமாய் ஒலித்தது. கண்களில் புதிய ஒளி நிரம்பியிருந்தது. திடுக்கிட்ட ரோஜா கண் இமைக்கும் நேரத்தில் மனதில் ஏற்பட்ட கலவரத்தை வெளியில் தென்படாதவாறு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். என்ன அனந்த்? அவனிடம் ஏற்பட்ட உணர்வுகளை கவனியாதவள் போல அப்பாவியாய் கேட்டாள். பதிலுக்கு அனந்த் தன் இரு கரங்களையும் நீட்டினான். அனந்த், அருகில் வா ரோஜா. சுற்றிலும் இருந்த தனிமை அனந்திடம் எப்போதும் இருக்கும் கூச்சத்தையும் தயக்கத்தையும் விரட்டிவிட்டது. தாபத்தால் அவன் கண்கள் மது உண்ட வண்டாய் மயங்கியிருந்தன. அவனை கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை என்று ரோஜாவுக்கு புரிந்து போயிற்று. சட்டென்று நகர்ந்தவள் பேக்கை எடுத்துக்கொண்டு, நான் கிளம்பணும் அனந்த், ரொம்ப நேரமாகிவிட்டது என்றாள். ஒரு நிமிஷத்தில் நாழியாகி விடாது. அனந்த் ப்ளீஸ், கெஞ்சுவது போல சொன்னாள் ரோஜா. ப்ளீஸ் ரோஜா. வேண்டுவது போல் பார்த்தான் அனந்த். அவன் கைகள் வேட்கையுடன் சீற்றம் கொண்ட பாம்புகள் போல் முன்னால் நீண்டு இருந்தன. கொஞ்சம் நகர்ந்தாலும் ஒரே எட்டில் தாவி தன்னை சிறைப்படுத்த தயாராயிருக்கும் அந்த கைகளையே வெறித்து பார்த்தாள் ரோஜா. அனந்திடம் என்றுமே தென்படாத இந்த உரிமை மீறல், அவன் முகத்தில் தெளிவாய் தென்பட்ட உத்வேகம், இவைகளை கவனித்த ரோஜா உண்மையாகவே கலவரமுற்றிருந்தாள். அவனை தன்னால் தடுக்க முடியாமல் போய்விடுமோ என்ற எண்ணம் வந்ததும் முதுகெலும்பில் நடுக்கம் ஏற்பட்டது. ஆஹா, வேண்டாம். வேகமாய் தலையசைத்துவிட்டு தன் மறுப்பை தெளிவாய் உணர்த்திய ரோஜா மறு பேச்சுக்கு இடம் அளிக்காமல் சடார் என்று மின்னல் போல அறையை விட்டு வெளியேறினாள். ரோஜா. பின்னால் இருந்து அனந்தின் குரல் இடை மறிப்பது போல் கேட்டது. சூறாவளி காற்றாய் வெளியே வந்து அதே வேகத்தில் படியிறங்கிக் கொண்டிருந்த ரோஜா சட்டென்று பிரேக் போட்டது போல நின்று விட்டாள். வேக வேகமாய் இறங்கிக் கொண்டிருந்தவள்
சடார் என்று நின்று விட்டதால் தள்ளாடி முன்னுக்கு விழப்போனாள். ரெயிலிங்கை பிடித்து கொண்டு எப்படியோ சமாளித்து பதுமையாய் நின்றுவிட்டாள். எதிரே மாடியில் இருந்து ஒலித்து கொண்டிருந்த குரல்கள் யாருடையதாயிருக்கும் என்று யோசிப்பது போல் இடது புருவம் சற்றே உயர விஜய் மெதுவாய் ஒவ்வொரு படியாய் மேலே ஏறி வந்து கொண்டிருந்தான். ரோஜாவை பார்த்ததும் அவனும் சடார் என்று நின்று விட்டான். இருவருக்கும் இடையே 2 படிகள் இடைவெளி எஞ்சியிருந்தது. ரோஜாவின் கண் இமைகள் பேயை கண்டது போல பயத்தில் படபடத்தன. விஜய் கண்களை விரித்து தன் கண்களையே நம்பாதவன் போல ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தான். ரோஜா, ப்ளீஸ், ஒரு தடவை அருகில் வா. எப்படியும் கணவன் மனைவியாய் ஆக போறவங்க. நம் வீடு, நம் அறை, தவறென்ன இருக்கு? அனந்தின் குரல் கெஞ்சுவது போல் மாடியில் இருந்து ஒலித்து கொண்டிருந்தது. அக்கம் பக்கம் யாரும் இல்லை என்ற தைரியத்தில் அனந்த் சங்கோஜத்தை உதறிவிட்டு பேசிக் கொண்டிருந்தான். நிலநடுக்கம் ஏதாவது ஏற்பட்டு தரை பிளந்து தான் அதில் புதைந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்பது போல உணர்ந்தாள் ரோஜா. செம்பஞ்சு குழம்பாய் சிவந்து விட்ட முகத்துடன் ரத்தம் தெரித்து விடுவது போல கீழ் உதட்டை பற்களால் அழுத்தி ரெயிலிங்கை அழுத்தமாய் பற்றி கொண்டு மூச்சு விடவும் பயந்தவள் போல் நின்றிருந்தாள் ரோஜா. விஜய் ஒரு கணம் ரோஜாவையும் மாடி அறை பக்கமும் வினோதமாய் மாறி மாறி பார்த்தான். பிறகு அவனது பார்வை ரோஜா மீது நிலைத்து விட்டது. அந்த கண்களில் வானளாவிய அருவருப்பு நிரம்பி இருந்தது. ரோஜாவின் காற்று பட்டால் கூட மாசு படிந்துவிடும் என்று பயந்தவன் போல ரோஜா ஒதுங்கி வழிவிட்டாலும் இன்னும் ஓரமாய் நகர்ந்து மாடிக்கு சென்று விட்டான். 2 நிமிடங்கள் 2 யுகங்கள் போல கழிந்தன. விஜய் உள்ளே போனான். அவனை பார்த்ததும் அனந்த் எப்படி திகைத்து நிற்பான் என்று ரோஜாவின் மனத்திரையில் ஒரு கணம் தோன்றியது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அனந்த் சட்டென்று அறை வாசலுக்கு வந்துவிட்டான். அனந்த், பின்னாலிருந்து விஜயின் குரல் இடி முழக்கமாய் ஒலித்தது. என்ன? சிவந்துவிட்ட முகத்தை கை குட்டையால் அழுத்தமாய் துடைத்து கொண்டே கேட்டான் அனந்த். அவன் தாபம் மயக்கம் எல்லாம் விஜயை பார்த்த அடுத்த நிமிடமே காணாமல் போய்விட்டன. என்ன இது, வீடா இல்லை சத்திரமா? விஜய் தரையில் இருந்த தண்ணீர் டம்ளரை காலால் எட்டி உதைத்த ஒலி, அது உருண்டு சுவரில் முட்டிக்கொண்டு நின்றுவிட்ட சத்தம் ரோஜாவின் செவிகளில் வந்து தாக்கியது. அனந்த் பேசவில்லை. அறை முழுவதும் பயங்கரமான மௌனம் நிலவியது. அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு சிங்க கர்ஜனையாய் விஜயின் குரல் ஒலித்தது. புத்தி இருக்கா உனக்கு? இது போன்ற கடை சரக்குகளை வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வருவியா? இன்னொரு தடவை இது போல் செய்தாயானால்? விஜய் கூறிய வார்த்தைகள் ரோஜாவின் நெஞ்சை பிளந்தன. அவன் இன்னும் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். பதிலுக்கு அனந்த் முணுமுணுப்பது கேட்டது. அதற்கு மேல் கேட்க முடியாதவளாய் ரோஜா கிடுகிடுவென்று படியிறங்கி வந்துவிட்டாள். இது போன்ற கடை சரக்குகளை வேண்டுமென்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் ரோஜாவின் இதயத்தில் கூர்மையான அம்புகளாய் தைத்தன. அந்த வலியை தாங்க முடியாமல் விழிகளில் கிர் என்று நீர் சுழன்றது. விவரம் தெரிந்த பிறகு ரோஜா நிறைய அவமதிப்புகளை சந்தித்து இருக்கிறாள். ஆனால் விஜய் செய்த இந்த அவமானம் எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டது. வாழ்க்கையில் என்றுமே மறக்க முடியாதது. தனக்கு காது கேட்காமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும் என்று ரோஜா முதல் தடவையாய் உணரத் தொடங்கினாள். ஹாலுக்கு நடுவில் வந்த ரோஜா குரோதாக்னி ஜுவாலைக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து தப்ப இயலாமல் அங்கேயே நின்றுவிட்டாள். அனந்த் கீழே இறங்கி வந்தான். ரோஜா, ப்ளீஸ், தவறாக நினைத்து கொள்ளாதே. வர வர விஜயோட வாய்க்கு எல்லையே இல்லாமல் போய்விட்டது. நல்லது கெட்டது தெரியாமல் பேசுகிறான். கைகளை பிசைந்து கொண்டே அனந்த் சொன்னான். அவன் குரலில் சற்று முன் இருந்த மயக்கம் மறைந்து விட்டது. எதிர்பாராமல் நடந்துவிட்ட இந்த அசம்பாவிதத்துக்கு சமாதானம் சொல்ல தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்தான். கண்களில் இருந்து வழிய போன நீரை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்த ரோஜா அவன் பக்கம் திரும்பினாள். நேராக பார்த்து கேட்டாள். அனந்த், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. இது உன் வீடா, அவன் வீடா? என் வீடுதான். அப்படி இருக்கும்போது என் வீடு, என் இஷ்டம் என்று தெளிவாய் அவனிடம்
நீ ஏன் சொல்லவில்லை? சொல்லலாம் என்றுதான் நினைத்தேன் ரோஜா. ஆனால் ஆனால் திடீரென்று அவனை பார்த்ததும், உண்மையை சொல், அவன் வீட்டில் இல்லை என்றும் இப்போதைக்கு வரமாட்டான் என்கிற தைரியத்தில் தான் என்னை இங்கே அழைத்து வந்தாய், அப்படித்தானே? அப்படி இல்லை ரோஜா. போகலாம் வா. இன்னைக்கு உன் வீட்டுக்கு வலுக்கட்டாயமாய் அழைத்து வந்து எனக்கு நீ அளித்த இந்த விருந்தோம்பலை இந்த ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாது. ரோஜாவின் கண்களில் மறுபடியும் நீர் நிறைந்தது. சட்டென்ற முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டாள். கடை சரக்காம் கடை சரக்கு. அவனும் ஒரு பெண்ணாக பிறந்து தந்தையும் இல்லாமல் தாயும் எதற்கும் உதவாமல் போக அக்கம்பக்கத்தாருடன் வீட்டில் இருப்பவர்களுடனும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் போராடிக் கொண்டே 20 வருஷங்களை கழித்திருந்தால் அப்பொழுது தெரிந்திருக்கும் எதை பார்த்து கொண்டு இந்த அகங்காரம், அவனுக்கு என்ன இருக்கு என்ற இந்த திமிரு. துக்கம் குறைய குறைய ரோஜாவிடம் ரோஷம் தலை தூக்கியது. இருவரும் வெளியே வந்தார்கள். உடனே டாக்ஸியும் கிடைத்துவிட ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அனந்த் ரோஜாவின் கையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். தழுதழுத்த குரலில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். ரோஜா, இந்த முட்டாளை, யாரையும் என்னைக்கும் எதிர்த்து பேசாத இந்த கோழையை மன்னித்து விடு. சின்ன வயதிலிருந்தே நான் இப்படித்தான். யாரோ ஒருத்தருக்கு பயந்து பயந்துதான் வாழ்ந்து வந்தேன். என் சின்ன வயதிலேயே எங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டதால் என்னை பார்த்து கொள்ள ஆயாவை வைத்திருந்தார்கள். அவள் எப்போதும் என்னை அதட்டிக் கொண்டே இருப்பாள். சரி எது தப்பு எது என்று சொல்லித்தர யாரும் கிடையாது. போக போக நான் எந்த வேலையை செய்யலாம், எதை கூடாது என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அம்மாவிடம் எனக்கு நெருக்கம் கிடையாது. பணத்தை வீணாக்கிவிடப் போகிறேன் என்ற எண்ணத்தை தவிர அவளுக்கும் என்னை பற்றிய எந்த கவலையும் கிடையாது. உன்னிடம் உண்மையை சொல்வதற்கு அந்த கடவுள் என்னை மன்னிப்பாராக. அம்மா இறந்துவிடப் போகிறாள் என்று தெரிந்ததும் எனக்கு நிம்மதிதான் ஏற்பட்டது. ஒரு விதமாய் சொல்ல போனால் அதை எதிர்பார்த்தேன் என்று கூட சொல்லலாம். இப்பவும் வீட்டில் எதை பார்த்தாலும் அவளுடைய சர்வாதிகாரம்தான் நினைவுக்கு வரும். அவள் இறந்த பிறகு விலங்குகள் நீங்கியது போல் உணர்ந்தேன். ஆனால் என் கைக்கு பணம் கிடைக்காதவாறு உயில் எழுதி வைத்ததும் விஜயிடம் என் பொறுப்புகளை ஒப்படைத்ததும் தெரிந்த போது மீண்டும் அடிமையாக்கப்பட்டேன். எனக்கு தடைகள் ஏதும் இல்லைதான். ஆனால் கூண்டில் அடைபட்ட பறவையைப் போல் எனக்கு இன்னும் முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்ற உண்மை மெல்ல புரிய வந்தது. சொத்து என் கைக்கு வராமல் செய்து விட்டார்கள். இல்லாவிட்டால் இயற்கையாய் தாய் மகனுக்கு இடையில் இருக்க வேண்டிய அன்பு பிணைப்பை இல்லாமல் செய்துவிட்ட இந்த பணத்தை என்றைக்கோ ஏழைகளுக்கு தானம் செய்துவிட்டு எங்கேயாவது போயிருப்பேன். ரோஜா, இந்த உலகில் நான் விரும்பிய சுதந்திரம் உன்னிடம் மட்டும்தான் கிடைத்தது. உன்னுடைய நட்பு எனக்கு ரொம்ப அபூர்வமானதாக தோன்றும். அதனால் தான் வெட்கத்தை விட்டு திரும்ப திரும்ப என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுகிறேன். உன்னை மனைவியாய் அடைந்து என் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நெடுநாளைய விருப்பம். கடவுள் என் தலையில் என்ன எழுதியிருக்கிறாரோ தெரியவில்லை. அனந்த் குரல் கம்மிவிட்டது. அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அப்பட்டமான உண்மை என்றும் அடிமனதில் இருந்து வெளிவந்த மனக்குமுறல்கள் என்றும் ரோஜாவுக்கு புரிந்தது. இரக்கம் ததும்பும் பார்வையுடன் அவன் கைகளை பற்றி கொண்டாள். டாக்ஸி ரோஜாவின் வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று ரோஜா ஏதோ நிச்சயித்து கொண்டவளாய் திடமான குரலில் சொன்னாள், நான் கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்கிறேன், ஏற்பாடுகளை செய். ரோஜா, உண்மையாகத்தான் அனந்த். ஒரு தடவை ஒப்புக்கொண்டால் திரும்பி போகும் ஆள் இல்லை நான். தெரியும் ரோஜா, உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இந்த கல்யாணத்தை பற்றி எங்க வீட்டு மனிதர்களுக்கோ உங்க விஜய்க்கோ தெரிய வேண்டிய தேவை இல்லை. திருமணம் ரகசியமாய் சுருக்கமாய் முடிந்து விடணும். சரி ரோஜா, அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நீ சம்மதிக்க வேண்டுமே தவிர விஜய் என்ன அந்த கடவுளே வந்தாலும் இதை தடுக்க முடியாது. அனந்தின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பிவிட்டது. கண்கள் மின்னலாய் ஒளி வீசின. தேங்க்ஸ் விஜய், மெனி மெனி தேங்க்ஸ் டு யூ. உன் உபகாரத்தை இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேன். எதிர்பாராமல் நீ செய்த அவமானம் என் பால் வரமாய் மாறிவிட்டது.
மனதிலேயே விஜய்க்கு நன்றி தெரிவித்துக் கொண்டான் அனந்த். இரவு 10 மணியை தாண்டிவிட்டது. வக்கீல் யஷ்வந்த் ராவ் வீட்டில் ஆபீஸ் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வக்கீலுக்கு எதிரில் மேஜைக்கு இந்த பக்கம் விஜய் அமர்ந்திருந்தான். யஷ்வந்த் ராவ் மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்திக் கொண்டே விஜயிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். ரொம்ப நேரமாக அவ்விருவருக்கும் இடையே ஏதோ பிரச்சனையை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருந்தது. சரியான தீர்வை காண முடியாமல் சோர்வு ஆட்கொண்டாற் போல இருவரும் களைப்புடன் தென்பட்டார்கள். ஆழ்ந்த யோசனையில் இருந்த விஜய் கையில் இருந்த பேப்பர் வெயிட்டையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் புருவங்கள் முடிச்சேறி இருந்தன. கடைசியாக வக்கீல் சொன்னார், என்ன பண்ண போகிறாய் விஜய்? அவன் சின்ன பையனா என்ன? 4 அடி கொடுத்து உள்ளே போட்டு பூட்டி வைக்க? மேஜராகி விட்டவன் தன் விருப்பத்தை எந்த இடையூறும் இல்லாமல் செயல்படுத்த முடியும் என்று நன்றாக தெரிந்து கொண்டுதான் துணிந்திருக்கிறான். பெண்களுடைய வலையில் விழக்கூடாது என்கிற புத்தி அவனுக்கு இருக்க வேண்டாமா? எத்தனை நாட்களுக்கு நீ அவனை காப்பாற்றிக் கொண்டிருப்பாய்? அதனால் தான் கூடிய சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் முடித்துவிட நினைத்திருந்தேன். அந்த மெலட்டூர் பெண் கிட்டத்தட்ட முடிந்த மாதிரிதான் என்று நினைத்த போது இந்த இடைஞ்சல் வந்து விட்டது. இடைஞ்சல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு முடிவு எங்கே? இத்தனைக்கும் நாளைக்கு என்ன செய்ய போற? எப்படி பார்த்தாலும் அந்த கல்யாணத்தை நடக்க ஒட்டாது தடுக்க வழி ஏதும் எனக்கு தெரியவில்லை. அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படியோ நாளைய கல்யாணம் நடக்காமல் இருந்தாலும் பிறகு நான் அடுத்த வாரம் டில்லிக்கு போகணும். 15 நாட்கள் ஆகும் திரும்பி வர. அந்த பெண் அசாத்திய கெட்டிக்காரி, இவனும் அவசர குடுக்கை. நான் வருவதற்குள் எதுவும் நடக்கலாம். இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் என் மண்டையே வெடித்து விடும் போல் இருக்கு. லாயர் பதில் ஏதும் சொல்லவில்லை. விஜய் பேப்பர் வெயிட்டை மேஜையில் சுழற்றி கொண்டே சொன்னான், அவன்தான் பிடிவாதமாய் இருக்கிறானே என்று நானும் அந்த பெண்ணை பற்றி விசாரித்தேன். எந்த விதத்திலும் கௌரவமாகவோ உசத்தியாகவோ தெரியவில்லை. தந்தை வீட்டை விட்டு ஓடி போய்விட்டாரா இல்லை இறந்து விட்டாரா என்று யாருக்கும் தெரியவில்லை. தம்பி இருக்கானே தவிர அவன் ஒரு ரவுடி. சமீபத்தில் ஏதோ ஒரு திருட்டு வழக்கில் பிடிபட்டு ஜெயிலில் இருக்கிறான். அந்த பெண்ணின் குணமோ கேட்கவே வேண்டாம். நானே நேரில் பார்த்திருக்கிறேன். இத்தனையும் தெரிந்த பிறகு அவன் முட்டாள்தனமாய் அந்த பெண்தான் வேண்டும் என்று சொன்னால் நான் வெறுமே பார்த்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? சும்மா இருக்காமல் என்ன செய்ய முடியும் உன்னால்? அவனுடைய நலனுக்காக நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. இனி அவனோட தலையெழுத்துன்னு நினைச்சு மனதை சமாதானப்படுத்திக் கொள். கடந்த 4 வருஷமாய் நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ அனந்துக்காக செலவழிக்கும் நேரத்தில் 10ல் 1 பங்காவது உன் தொழிலுக்காக செலவு செய்திருந்தால் உன் வருமானம் இந்நேரம் 2 மடங்காவது பெருகி இருக்கும். விஜய் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். அவன் மூளை சுறுசுறுப்பாய் தீவிரமாய் யோசித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று சொன்னான், இவன் யாருடைய நட்பையும் இத்தனை நாள் நீடிக்க விடமாட்டானே. அவனுக்கு எல்லாமே புதுசா இருக்கணும். உடைகளை கூட 4-5 முறை போட்ட பிறகு யாருக்காவது கொடுத்து விடுவான். உணவு விஷயத்தில் கூட ஒரு காய்கறியை அதே வாரத்தில் 2-3 தடவை செய்து விட்டால் தட்டை தூக்கி எறியும் அளவுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பெண்ணிடம் நட்பு இத்தனை நாட்களாய் எப்படி நிலைத்திருக்கிறது என்று ஆச்சரியமாய்த்தான் இருக்கு. வேறு என்ன, அது அந்த பெண்ணுடைய கெட்டிக்காரத்தனமும் இவனோட முட்டாள்தனமும் தான் என்றார் வக்கீல். உங்களுக்கும் அப்படித்தான் தோன்றுகிறதா? இருக்கிற விஷயம் அதுதானே. நாளைக்கு கல்யாணம் எப்பவாம்? காலை 11 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸில் பதவி திருமணம். பிறகு வடபழனி கோவிலில் சிம்பிளாய் திருமணம். கச்சிதமாகத்தான் ஏற்பாடு செய்திருக்காங்க. சொன்னேனே, அந்த பெண் அசாத்திய கெட்டிக்காரின்னு. எல்லா பக்கமும் தன் உரிமைக்காக சாட்சியங்களை சேகரித்து வருகிறாள். நம்ம டாக்டர் கொடுத்த மாத்திரையை காலையிலேயே காஃபியில் கலந்து கொடுத்து விடு. இரவு வரை நினைவு திரும்பாது. அப்படி செய்யத்தான் போகிறேன். ஆனால் பிரயோஜனம் என்ன? ஒரு நாள் கல்யாணத்தை நிறுத்திவிட்டால் நீங்கிவிடும் ஆபத்து இல்லையே இது. நான் டில்லிக்கு போயிருக்கும் சமயத்தில் கூட ஏதாவது நிகழலாம். எனக்கு வேலையே ஓடாது. நான் ஊருக்கு போகும் முன் அவ்விருவரும் எப்போதும் கணவன் மனைவியாக முடியாதபடி ஏதாவது செய்துவிட்டு போகணும். அந்த சரோஜா வீட்டுக்கு போய் மிரட்டினால் பிரயோஜனப்படாது.
ஏன்? அந்த வீட்டில் இருக்கும் ஆண் பிள்ளைக்கு அதிகாரம் கிடையாது. நாடக பைத்தியம். வீட்டிலேயே இருக்க மாட்டார். எல்லாம் பொம்பளை ராஜ்யம்தான். அதுவும் இல்லாமல் அந்த பெண் யாருக்கும் அடங்குபவளாக இல்லை. லாயர் ஃபைல்களை கவனிக்கத் தொடங்கினார். விஜய் வலது கையால் பேப்பர் வெயிட்டை தூக்கி தூக்கி போட்டு பிடித்து கொண்டு ஆழ்ந்த யோசனையுடன் நடந்து கொண்டு இருந்தவன் சரையில் என்று திரும்பினான். மின்னல் போன்ற யோசனை ஏதோ மூளையில் பளிச்சிட்டது போல அவன் கண்கள் ஒளி பெற்று பளபளத்தன. ஒரு வேலை செய்தால் என்றான். என்ன வேலை? தலையை உயர்த்தி கேட்டார் அவர். விஜய் அருகில் வந்து பேப்பர் வெயிட்டை மேஜை மீது வைத்தான். மேஜையின் இரு பக்கமும் கைகளை ஊன்றியவன் சற்று குனிந்து அவருடைய கண்களை நேராக பார்த்து கொண்டே தெளிவாய் சொன்னான். அந்த பெண்ணை நாளை நான் திருமணம் செய்து கொண்டு விட்டால்? கண்கள் திகைப்பில் விரிய லாயர் லேசாக அதிர்ந்து போனவராய், என்னது? நீ நீ அவளை என்றார். ஆமாம், நாளைக்குத்தானே திருமணம். கல்யாணம் நடக்கும் இடம் மாறும், மணமகன் மாறுவான். அதுதான் வித்தியாசம். அவன் கட்ட வேண்டிய மஞ்சள் கயிற்றை நான் கட்டுவேன். அனந்த் அந்த பெண்ணின் கையில் சிக்கிக் கொள்வதை விட அவளையே என் கைகளில் சிக்க வைப்பேன். விஜய் பைத்தியக்காரனை பார்ப்பது போல பார்த்தார். விஜய் நிதானமாக எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டே சொன்னான். ஆமாம், இதுதான் சிறந்த வழி. இப்படி செய்துவிட்டால் எனக்கு நிம்மதி. டில்லி இல்லை, கல்கத்தா போனாலும் பாம்பே போனாலும் எப்ப திரும்பி வந்தாலும் எனக்கு பயம் இருக்காது. விஜய், இது போல் எத்தனை பேரை நீ கல்யாணம் செய்து கொள்ள முடியும்? ஆவேசமாய் கேட்டார் அவர். அனந்த் இன்னொரு பெண்ணிடம் சிக்கிக் கொள்ளும் ஆபத்தை வர விடமாட்டேன் நான். இந்த அதிர்ச்சியில் இருந்து அவன் மேலும் முன்பே நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடித்து விடுவேன். விஜய், உனக்கு மூளை கலங்கிவிட்டது. அவனோட நலனை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த நீ உன் விஷயத்தை மறந்து போய்விட்டாய். இதில் என் விஷயம் என்ன இருக்கு? ஏன் இல்லை, அனந்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றப் போய் நீ அதில் மாட்டிக்கொள்கிறாய். இதில் எனக்கு வரும் ஆபத்து என்ன இருக்கு? கல்யாணம்னா என்னன்னு நினைச்ச? விளையாட்டா தோணுதா உனக்கு? ஒரு பக்கம் அந்த பெண்ணினுடையது நல்ல குடும்பம் என்று சொல்லிக்கொண்டே நான் அந்த பெண்ணை எனக்காக கல்யாணம் செய்துக்க போறதில்லையே. இல்லாவிட்டால் மட்டும் அவளுடைய நடத்தை சரியில்லைன்னு சொன்னது நீதான். நாளைக்கு அந்த பெண் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லி ரகளை செய்தால் உலகம் வேறு விதமாய் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பிருக்கு. அருமையான உன் எதிர்காலமும் பாழாகிவிடும். உன் தொழில் இருக்கே, அதில் போட்டியும் பொறாமையும் ஜாஸ்தி. உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்கள் எதையும் செய்வார்கள். அனந்தை காப்பாற்றணும் என்ற ஒரே நினைப்பில் உன் எதிர்காலத்தை யோசித்து பார்க்காமல் இந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதே. அனந்துக்கு என்ன? பணம் இருக்கு, எப்படி வேணும்னாலும் வாழ்வான். உனக்கு வக்கீல் தொழில்தானே ஆதாரம் என்பதை மறந்து விடாதே. தன் நலனில் அவ்வளவு தூரம் அக்கறை கொண்டு அவர் எச்சரித்ததை கேட்டு விஜயின் கண்களில் நன்றி உணர்ச்சி எட்டி பார்த்தது. ஆனால் தனக்கு ஏதோ நடந்துவிடும் என்று அவர் பயப்படுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. என்ன நடக்கும்? அந்த பெண் என்னை என்ன செய்து விடுவாள்? எது வேணும்னாலும் செய்வாள். நாளைக்கு நேராக உன் வீட்டுக்கு வந்து குடித்தனம் நடத்துவதாக சொன்னால் உன்னால் என்ன செய்ய முடியும்? விஜய் கண்களில் அருவருப்பு தென்பட்டது. அதை உதறுவது போல தோள்களை குலுக்கினான். வரட்டுமே, எனக்கு தேவையில்லாத பெண்ணை வெளியே துரத்தும் சாமர்த்தியம் இல்லாதவனா நான்? இனி உனக்கு சொல்ல என்னால் முடியாது. நீங்க செய்த எச்சரிக்கைகளுக்கு நன்றி. எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்க நிம்மதியா இருங்க. ஓ இஷ்டம். இதனால் அந்த பெண் ஆனந்தை திருமணம் செய்து கொள்ளாமல் தடுக்கலாமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதை பிறகு அந்த பெண்ணிடம் நான் தெளிவாக சொல்கிறேன். மாப்பிள்ளையை மாத்துகிறது அவ்வளவு சுலபம்னு எனக்கு தோணலை. அந்த பெண்ணுக்கு உடம்பில் சுய நினைவு இருக்கும் வரை அவள் கழுத்தில் உன்னால் 3 முடிச்சு போட முடியாது. அவளுக்கு சுய நினைவு இருந்தால்தானே? அப்படின்னா? அவர் தலையை உயர்த்தி பார்த்தார். நாளைக்கு நீங்களே நேரில் பார்க்க போறீங்க. விஜய் புன்முறுவலுடன் பதில் அளித்தான். கல்யாணம் நடக்கும்போது சுற்றிலும் மக்கள் இருப்பாங்களே, அவங்களை எப்படி சமாளிப்பது? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். மற்றவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க. விஜய் நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டான். நான் வரேன். ரொம்ப நேரமாகிவிட்டது. உங்களை சிரமப்படுத்தியதற்கு மன்னிக்கணும். இதில் நான் பட்ட சிரமம் எதுவும் இல்லை.
உங்கள் குடும்ப நண்பனாய் அனந்தின் திருமணம் நடைபெறாமல் இருக்க நீ எது சொன்னாலும் நான் செய்ய தயாராய் இருக்கிறேன். ஆனால் இப்போது நீ சொன்ன வழிதான். அந்த முடிவில் மாற்றம் இல்லை. அவசரப்படாதே. வீட்டுக்கு போன பிறகு நிதானமாய் மற்றொரு முறை யோசித்து பாரு. நாளை நடக்கப் போகும் கல்யாணத்தை வேறு வழியில் கூட நிறுத்திவிடலாம். விஜய் உதடுகளில் நன்றி கலந்த முறுவல் பூத்தது. வெளியே போக போனவன் நின்று, நாளைக்கு நீங்க என்னோடு வருவீங்க இல்லையா என்றான். வராமல் இருப்பனா? அனந்துக்காக இல்லாவிட்டாலும் உனக்காகவாவது வருவேன். நல்ல எதிர்காலம் இருப்பவன் நீ. என் தங்கிக்கு ஒரு மகள் இருக்கிறாள். உன்னிடம் சொல்லவில்லையே தவிர அவளை உனக்கு கொடுக்கணும் என்று ஆசை வைத்திருந்தேன். மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே யஷ்வந்த் ராவ் சொன்னார். விஜய் சிரித்துவிட்டு விடை பெற்று கொண்டான். அன்றுதான் ரோஜா அனந்தின் திருமணம். வழக்கத்துக்கு விரோதமாக அதிகாலையிலேயே எழுந்து கொண்டான் அனந்த். ஷேவ் செய்து தலைக்கு ஷாம்பு போட்டுக்கொண்டு 7 மணிக்கெல்லாம் தயாராகிவிட்டான். தினமும் போடும் குர்தா பைஜாமாவை தவிர்த்து ஃபுல் சூட் போட்டுக்கொண்டான். விஜயும் சீக்கிரமாகவே எழுந்து கொண்டு விட்டான். அவனுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. ரொம்ப நேரம் மொட்டை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தான். ரோஜாவை திருமணம் செய்து கொள்வதால் தனக்கு எந்த விதத்திலும் இடையூறு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். உள்ளே நாளை இந்நேரத்துக்கு ரோஜா தன்னுடையவளாகி விடுவாள் என்ற ஆசையுடன் அனந்த் உறங்கிக் கொண்டிருந்தான். அனந்துக்காக அவளை தன் பிடியில் சிக்க வைத்துக் கொள்ள முடிவு செய்து அதை எப்படி அமலாக்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் விஜய். கிட்டத்தட்ட விடியற்காலை 3 மணிக்கு உள்ளே வந்து படுத்தான் விஜய். அப்போது சரியான தூக்கம் வரவில்லை. அரைகுறை தூக்கத்தில் கனவு வந்தது. அந்த கனவில் அவனுடைய தாய் அவனை எதற்காகவோ தீவிரமாய் கோபித்துக் கொண்டிருந்தாள். விழிப்பு வந்த பிறகு கனவை நினைவு கூர்ந்தான் விஜய். எத்தனை யோசித்தாலும் தாயின் கோபத்துக்கு காரணம் என்னவென்று நினைவு வரவில்லை. அண்ணன் தம்பி இருவருக்கும் விஜய் சொன்னதன் பேரில் மாடிக்கே காலை உணவு கொண்டு வந்தாள் லட்சுமி. இருவரும் சாப்பிட உட்கார்ந்து கொண்டார்கள். விஜய் என்றும் இல்லாத விதமாய் இரவு போட்டுக்கொண்ட பைஜாமா ஷர்ட்டுடன் இருந்தான். காலை 9 மணி வரை தூங்கி வழியும் அனந்த் இன்னைக்கு ஃபுல் சூட்டுடன் இருந்தான். லட்சுமி விஜயை பார்த்து, என்ன தம்பி, உடம்புக்கு சுகமில்லையா என்று விசாரித்தாள். நன்றாக இருப்பதாக தலை அசைப்பில் தெரிவித்தான் விஜய். டிஃபன் சாப்பிடும்போது அனந்த் தனக்கு அவசரமாய் 500 ரூபாய் வேண்டும் என்று கேட்டான். 500 ரூபாயா? விஜய் குரலில் வியப்பை காட்டினான். ஆமாம், 500 ரூபாய்தான். இந்த காலத்தில் பணத்துக்கு மதிப்பு எவ்வளவு குறைந்து விட்டது உனக்கு தெரியாதா? யாராவது உனக்கு விழா எடுக்க போறாங்களா? இல்லை தானம் தர்மம் ஏதாவது செய்ய போகிறாயா? இரண்டும் இல்லை. வேறு எதற்கு? விஜய், இன்று காலையில் இருந்து இந்த எதுக்கு ஏன் என்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போவதில்லை. நீயும் என்னை கேள்விகள் கேட்காதே. குட். தனித்தன்மை படைத்த மனிதனாக மாறி வருகிறாய். அந்த சரோஜாவுக்குத்தான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். விஜய், எதுக்கு அப்படி கூச்சல் போடுகிறாய்? இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்? உன்னை பார்த்தால் எனக்கும் அவள் மீது அபிமானம் வந்துவிட்டது. எவ்வளவு மாற்றிவிட்டாள் உன்னை! உண்மையிலேயே எனக்கு பொறாமையா இருக்கு. ஒரு தடவை அவளை நம் வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வா. என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனந்த் பதில் பேசவில்லை. விஜய் பீரோவை திறந்து பணத்தை எண்ணி அனந்திடம் கொடுத்தான். தேங்க்ஸ் என்றான் அனந்த். போதுமா? இன்றைக்கு போதும். அப்படின்னா இந்த பணத்தை இன்னிக்கே செலவு செய்ய போகிறாயா? ஒரு 5 ரூபாய் சம்பாதித்து பாரு. அப்போதான் பணத்தோட மதிப்பு உனக்கு தெரியும். அனந்தின் முகம் மலர்ந்து விட்டது. விஜய் இவ்வளவு எளிதில் பணம் கொடுத்து விடுவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எதற்கும் இருக்கட்டும் என்று மார்வாடியிடமிருந்து வட்டிக்கு பணம் வாங்கி வைத்திருந்தான். என்ன விசேஷம் அனந்த்? இத்தனை காலையிலேயே மாப்பிள்ளை போல ட்ரெஸ் செய்து கொண்டிருக்க? விஜய் வாயில் இருந்து மாப்பிள்ளை என்ற வார்த்தை வந்ததும் அனந்துக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.